அரசு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச டேட்டாவுடன் கூடிய மடிக்கணினி வழங்கப்படும். இதுவல்லவோ வாக்குறுதி. இவங்க 2021ஆம் ஆண்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இப்ப போன மாசம் உதயநிதி தலைமையில் ஒரு குழு கூடி 20 லட்சம் லேப்டாப்புகள் வாங்குறதுக்காக ஒரு டெண்டர் வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன ஆகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதெல்லாம் தேர்தல் சமயத்துக்குள்ள அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இளைஞர்களுடைய ஓட்டுகள் வேணும் இல்லையா, அதற்காக. அரசு துறை நிறுவனங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிகமாக இருக்கும் பணியாளர்கள் அத்தனை பேரும் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நடக்கல. அவங்களும் போராடிட்டு தான் இருக்காங்க. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறதே ஒரு போலியான வாக்குறுதி. அதை மறுபடியும் திரும்ப கொண்டு வரவே முடியாதுன்னு இவங்களுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே சொல்லிட்டாரு. அப்போ பச்சையா பொய் சொல்லி அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள், அரசு ஆசிரியர்கள் இவங்க எல்லாரையும் ஏமாத்தி அவங்க குடும்பங்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் வாங்கி ஜெயிக்கிறதுக்காக பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது.